200க்கும் மேற்பட்டோரின் உயிரை பறித்த விமான விபத்து நாட்டையே வேதனையில் ஆழ்த்தியுள்ளது. அப்படி அங்கு என்ன நடந்தது, எப்படி நடந்தது அப்படிங்கிறத தான் நாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று அதாவது ஜூன் 12ஆம் தேதி 2025 வருஷம் மத்தியானத்தில் 1:45 மணி அளவில் அகமதாபாத்தில் இருக்கிற சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படிங்கிற ஒரு ஏர்போர்ட்டில் இருந்து ஏர் இந்தியா AI-171 ஏரோப்ளேன் கிளம்பி இருக்கு. இந்த ஏரோப்ளேனோடைய டெஸ்டினேஷன் பாயிண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டன் தான். ஸோ லண்டனில் இருக்கிற ஏர்போர்ட்டை தான் இந்த ஒரு ஏரோப்ளேன் ரீச் பண்ணணும். இந்த விமானத்தில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? அதாவது போயிங் 787-8 ட்ரீம் லைனர் வகையை சார்ந்தது இந்த ஒரு ஏரோப்ளேன். இந்த விமானத்தை 2011 வருஷத்துல தான் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணதுல இருந்தே இந்த ஒரு விமானம் எந்த ஒரு விபத்தையும் சந்திச்சதே கிடையாதான். அதனாலே இதை வேர்ல்டு சேஃபஸ்ட் விமானம் அப்படிங்கறது சொல்றாங்க. இப்படிப்பட்ட வகையை சேர்ந்த இந்த ஒரு விமானம் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஏர்போர்ட்ல இருந்து கிளம்புறதுக்கு ரெடியா இருக்குது. 142 பேர் டிராவல் பண்றாங்க. 230 பேர் அதுல பேசஞ்சர்ஸ், 2 பைலட், அது மட்டும் இல்ல 10 க்ரூ மெம்பர்ஸும் இதுல டிராவல் பண்றாங்க. இந்த ஏரோப்ளேனோடைய பைலட் கேப்டன் சுமித் சபர்வால் அப்படிங்கிறவர் 8200 மணி நேரம் வானத்துல பறந்திருக்கிறாரு. ஸோ அதனால எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எந்த விதமான பஞ்சமும் கிடையாது. அப்படிப்பட்ட கேப்டன் இந்த ஏரோப்ளேனை டேக் ஆஃப் பண்ண ஒரு சில நிமிஷத்திலே மேடே அப்படிங்கிற ஒரு கமாண்டையும் கொடுத்திருக்கிறாரு. பிளேனோட சிக்னல் எல்லாமே கட் ஆகுது. அது மட்டும் இல்ல வானத்தை நோக்கி பறக்க வேண்டிய ஏரோப்ளேன் மக்களுடைய குடியிருப்பை நோக்கி பறக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்ல அந்த ஏரோப்ளேன் கீழே நோக்கி பறக்க ஆரம்பிக்குது. பைலட்டும் விமானத்தை மேல் நோக்கி பறக்க வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனாலும் அந்த பிளேன் அகமதாபாத்ல இருக்கிற பிஜே மெடிக்கல் காலேஜ்ல உள்ள டாக்டர்ஸ் ஹாஸ்டல்ல மோதி வெடிக்கவும் செஞ்சிருது. அந்த ஏரோப்ளேன்ல டிராவல் செஞ்ச ஒரே ஒருத்தர் மட்டும்தான் உயிர் பழைச்சிருக்கிறாரு. மற்றபடி 241 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிளேன் ஹாஸ்டலில் மோதும் போது அது லஞ்ச் டைமாக இருந்திருக்கு. ஸோ அந்த ஹாஸ்டல்லே ஒரு சில பேர் இருந்திருக்கலாம். அதில் எத்தனை பேர் இறந்தாங்க அப்படிங்கிற நியூஸ் இன்னும் தெளிவாக எந்த ஒரு நியூஸ் சேனலும் சொல்லலை. இந்தியாவிலேயே இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்ததே கிடையாதான். அதாவது பிளேன் டேக் ஆஃப் ஆகி ஒரு சில நிமிஷத்துல இப்படி வெடிச்சதும் கிடையாதான். பிளேன் அகமதாபாத்ல இருந்து கிளம்பி லண்டனை ரீச் ஆகணும். ஸோ டெஸ்டினேஷன் பாயிண்ட் லண்டன். இதுலேயே உங்களுக்கு தெரியும் இது லாங் டிஸ்டன்ஸ் பிளேன் அப்படிங்கிறது. அதனால தான் இந்த பிளேன்ல ஃபியூவல் கெப்பாசிட்டியுமே அதிகமாக இருக்குது. அதாவது 80,000 இருந்து 90,000 லிட்டர் வரைக்கும் ஃபியூவல் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த பிளேன் டேக் ஆஃப் ஆகி ஒரு சில நிமிஷத்திலேயே ஹாஸ்டல்ல மோதி வெடிச்சிருச்சு. பிளஸ் இந்த ஃபியூவல் கெப்பாசிட்டி அப்படியே தான் இருந்திருக்கும். ஏன்னா ஒரு சில நிமிஷத்திலேயே மோதி வெடிச்சதுனால அந்த ஃபியூவல் பிளஸ் இந்த வெடிப்பு ரெண்டும் சேர்த்து ஒரு மிகப்பெரிய வெடிப்பா மாற்றி இருக்கு. குஜராத்தோடைய எக்ஸ் சீஃப் மினிஸ்டரான விஜய் ரூபானி அப்படிங்கிறவரும் இந்த ஒரு பிளேனில் ட்ராவல் செஞ்சுருக்கிறாரு. அவருமே இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய எக்ஸ்பர்ட்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேப்டன் டேக் ஆஃப் ஆன உடனே கொஞ்சம் நிமிஷத்துலேயே அவர் சொல்லிட்டாரு, மேடே அப்படிங்கிற சிக்னலும் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதனால இந்த இன்ஜினில் தான் பிரச்சனையாக இருந்திருக்கும். ஏன்னா டேக் ஆஃப் ஆகும் போதே அதுக்கு பவரே இல்லாமல் இருந்திருக்கு. அது மேலே நோக்கி பறக்க வைக்க கூட அந்த ஆற்றல் கூட அந்த இன்ஜினுக்கு இல்லாமல் இருந்திருக்கு. இதில் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பிளேன்ல 2 இன்ஜின் இருக்கும். ஸோ ஒரு இன்ஜின் டேமேஜாக இருந்திருந்தா கூட இன்னொரு இன்ஜினை வச்சு அவங்களால நல்லபடியாக இந்த ஒரு விபத்து நடக்காமல் தடுத்திருக்க முடியும். ஆனால் எப்படி 2 இன்ஜினுமே ஒரே டைமில் ஃபெயிலியர் ஆச்சா அப்படிங்கிறதும் தெரியலை. இந்த ஒரு பிளேன் ஹாஸ்டலில் மோதும் போது நிறைய பேர் வீடியோஸ்லாம் எடுத்திருக்காங்க. அந்த ஒரு வீடியோஸ்ல இருந்து நாம தெரிஞ்சுக்க முடியறது என்ன அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பிளேன் பறக்க ஆரம்பிக்கும் போதே அந்த லேண்டிங் கீர் கொஞ்ச நேரத்திலே உள்ள போயிடும். அதாவது அந்த வீலை தான் நான் லேண்டிங் கீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது உள்ள போயிடும். ஆனால் இந்த பிக்சர்ஸ்லாம் பார்க்கும்போது அந்த பிளேன் லேண்டிங் கீர் உள்ளவே போகவே இல்லை. லேண்டிங் கியரை கூட உள்ள இழுக்க முடியாத அளவு
அளவுக்கு மோசமான கண்டிஷன்ல ஏரோப்ளேன் இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஏரோப்ளேன்ல இருந்ததுலேயே ரமேஷ் விஸ்வாய் குமார் அப்படிங்கிறவர் மட்டும்தான் உயிர் தப்பிச்சிருக்கிறாரு. அது எப்படி அப்படின்னா, அவர் இருந்த சீட்டுக்கு பக்கத்தில் தான் வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் இருந்திருக்கு. ஸோ கரெக்டாக அந்த ஏரோப்ளேன் வந்து அந்த ஹாஸ்டலை மோதும் போது இவர் வந்து குதிச்சிருக்கிறாரு கீழே. அப்போ வந்து மணல் இருந்தனால இவர் உயிர் தப்பிச்சிட்டாரு. இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து பிளாக் பாக்ஸ் அப்படிங்கிற ஒன்றை கண்டுபிடிச்சிட்டாங்க. பிளாக் பாக்ஸ் அப்படின்னா இதில் தான் வந்து லாஸ்ட் மூமெண்ட் டேட்டாஸ் எல்லாமே கலெக்ட் ஆகியிருக்குமா. இந்த பிளாக் பாக்ஸ் வந்து 1000 டிகிரி செல்சியஸாக இருந்தால் கூட ஒன்றுமே ஆகாதான். எவ்வளோ ஹீட் பட்டாலும் அது வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாதான். ஸோ இது மூலியமாக நமக்கு வந்து ரியலாக என்ன நடந்துச்சு அந்த இடத்துல, எதனால் ஏரோப்ளேன் வந்து இப்படி ஒரு விபத்தை வந்து சந்திச்சிச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்களாம். ஸோ சீக்கிரமாக இதுக்கான ரியல் ரீசனை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறத நம்ம நம்புவோம். இந்த மாதிரி நியூஸஸை கேட்கும் போது தான் நமக்கே புரியுது, அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கையை தான் நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போதே வருத்தமாக தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயங்கள் செய்வோம். இதுக்கப்புறம் எந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.